ஐயோ, ஏற்கனவே ரோஹிணியை காணோம்னு தேடிட்டு இருக்கிறப்ப இப்ப ரேவதியும் காணோமே. அவங்க 2 பேரையும் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்? ரிசார்ட் ஃபுல்லா ஒரே இடம் விடாம மறுபடியும் கவனமா தேடி பாப்போங்க. கண்டிப்பா ரோஹிணியும் ரேவதியும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இல்லனா அவங்கள பத்தி தகவலாச்சும் கிடைக்குங்க. நம்பிக்கையோட தேடி பார்க்கலாம். சரி வா. கயல், ஆனந்தி எங்க தான் போயிருப்பா? தெரியலையே. நானும் யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. மைண்டே பிளாங்கா இருக்குங்க. ஏதோ இக்கட்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆதிரு, தோ கைல் சிஸ்டரும் எழுந்து வராங்க. ஆனந்தியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு அவங்க கிட்ட கேட்போம். அதை வச்சு ரோஹிணியும் ரேவதியும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, ஓகேங்க. கயல், ஆதிரியும் பிரபுவும் வராங்க. ரோஹிணியை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம அதை வச்சு ஆனந்தியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆதிரை, கையல், ஆனந்தியை பத்தி தகவல் எதுவும் கிடைச்சதா? இல்ல. ரோஹிணி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்க சைடுல பிரச்சனை இன்னும் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இப்ப திடீர்னு என் தங்கச்சி ரேவதியும் காணோம். என்ன சொல்றீங்க? ரேவதி உங்க கூட தானே இருந்தா? ஆமா கையல், ரோஹிணியை நான் தேடிட்டு இருக்கிறப்போ ரேவதி இங்கதான் இருந்தா. அப்புறம் எப்படி ரேவதி காணாம போனா? தெரியல ப்ரோ. ரோஹிணியை தேடிக்கிட்டு நானும் ஆதரியும் ரூமுக்கு போனோம். அப்போ அப்பா தான் ரேவதி காணோங்கிற விஷயத்த சொன்னாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. ஆதிரை, ஆனந்தியும் ரோஹிணியும் காணாம போனதுக்கு ஏதோ காரணம் இருந்தது. ஆனந்திக்கு அவளோட நிச்சயதார்த்தத்தை பத்தி மீனாட்சி மேடம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதுனாலையும், அத நாங்க எல்லாருமா சேர்ந்து அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டுமேன்னு அவ எங்க மேல கோவப்பட்டு கிளம்பி போயிட்டான்னு நினைச்சோம். அதே மாதிரி ரோஹிணி காலேஜுக்கு போற விஷயம் அவ அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்லுவாருன்னு பயந்துகிட்டு அவ இங்கிருந்து போயிட்டான்னு நினைச்சோம். இப்போ ரேவதிக்கு அப்படி ஏதாச்சும் காரணம் இருக்கா என்ன? இல்ல கையல், இதுக்கு எந்த காரணமும் இல்ல. மாமா கிட்ட நான் தேடி பார்த்து ரோஹிணியை பத்தி விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி ரேவதி ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் ரேவதி ரொம்ப நேரம் கழிச்சு ரூமுக்கு வராததுனால மாமா அவளுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா ரேவதியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. மாமா ரேவதிக்கும் ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காரு. ரிசார்ட் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காரு, ரேவதி எங்கேயுமே காணோம். நீங்க ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஐயோ, ஃபோன் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஒரே நேரத்துல இந்த ரிசார்ட்ல நம்ம 2 குடும்பத்துல இருந்து 3 பொண்ணுங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. இல்ல ஆதிரை, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க காணாம போன மாதிரி தெரியல. அவங்கள யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இமிடியேட்டா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா ப்ரோ, அதான் கரெக்ட். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தங்கச்சிங்களுக்கு தான் ஆபத்து. வாங்க இப்பவே இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வாங்க. போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுங்க? அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. கயல், இந்த ரெசார்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஆமா, இருக்குங்க. அப்போ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. கண்டிப்பா அதுல ஆனந்தி, ரோஹிணி, ரேவதி 3 பேரும் எப்படி காணாம போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, யாராச்சும் அவங்கள கடத்திட்டு போனாங்களாங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போறதா இல்ல நாமளே களத்துல இறங்கி அவங்கள காப்பாத்துறதான்னு முடிவு பண்ணிக்கலாம். கையல் சொல்றதாங்க கரெக்ட். முதல்ல நம்ம சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் சரி வாங்க யோசிக்கலாம். இப்பவே செக் பண்ணுவோம். வாங்க. எங்க இருக்கிற கேமராவோட விஷுவல் ஃபுட்டேஜ் நீங்க பார்க்கணும். சார், அவங்க இந்த ரிசார்ட்டை விட்டு எப்படி போயிருந்தாலும் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தானே போயிருக்கணும். அதனால மெயின் என்ட்ரன்ஸ் கேட் பக்கத்துல இருக்கிற அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே மேடம். அப்ராக்சிமேட்டா என்ன டைம்னு சொல்லுங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே மேடம். ப்ரோ அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுங்க.